ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஷா செஃப். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா கேட்டில் வந்து 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, கம்மா. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து 1 kgக்கு வந்து சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா அண்ட் ஜீரக பவுடர். அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணது ஒரு மசாலா ரெசிபி நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் இந்த சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணது. பட் மிளகாத்தூள் வந்து நம்ம 1 பெரிய டேபிள் ஸ்பூனை தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கலர் வரும். நம்ம இது வந்து வித்தவுட் கலராக செய்ய போகிற பிரியாணி. வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. இப்போ நம்ம சிக்கனுக்குள்ளே மசாலா போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதோட வந்து சிந்தி பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணால் இது வந்து அடிஷ்னல் தான், தேவைப்பட்ட ஆட் பண்ணுங்கள், இல்லைனா இல்லை. வந்து சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு இந்த ஸ்பூனில் தான். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய நான் வந்து வெங்காயம் வந்து 500 கிராம் எடுத்துக்கிறேன். ஆர் கோரிண்டர் வந்து இவ்வளோ கைப்பிடி பிடிக்கிற மாதிரி, ஆர் புதினா வந்து இவ்வளோ பிடிக்கிற மாதிரி, பச்சை மிளகா 5 to 6 எடுத்துக்கிறேன். டொமேட்டோ வந்து நான் 300 கிராம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம், லெமன் சேர்க்க போகிறோம், அதனால் டொமேட்டோ 300 கிராம் எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து 250 ml எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாம் ரெடி. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே இந்தியா கடை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பு பத்தும்போது தான் நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா இது வந்து நீட்டாக வரணும், நமக்கு உடைக்காமல் வரணுனால அடுப்பு பத்தும்போது தான் நம்ம ஊற வைக்கணும். மெயின் இதை மறந்துட போகிறீங்க. நம்ம வந்து பாசுமதி இந்தியா கேட் வந்து இந்த ஒரு சொம்பு ஃபுல்லாக நம்ம அளந்துக்கிறோம். அளவு மறந்துட போகிறீங்க, அளவு தான் நமக்கு மெயின். நம்ம வந்து பாசுமதி இந்தியா கேட் வந்து இந்த ஒரு சொம்பு ஃபுல்லாக நம்ம அளந்துக்கிறோம். அளவு மறந்துட போகிறீங்க, அளவு தான் நமக்கு மெயின். சொம்பு வந்து 2 வந்துச்சு, அதனால் 1க்கு வந்து 1.5. அப்போது நம்ம 2க்குனா 3, இந்த மாதிரி 3 சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா நமக்கு நீட்டாக உடையாமல் குழையாமல் சூப்பராக பாசுமதி இந்தியா கேட் பிரியாணி ரெடி. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 3, லவங்க 4, பட்டை 3, ஆயில் 2 ml ஊற்றிருக்கேன். சிம்பிளாக இஞ்சி இலை, கடல் பாசி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானே நம்ம ஃபஸ்ட்டு இதை உள்ள போட்டுடணும். இது நல்லா பொரிஞ்சு வந்து இஞ்சி வர மாதிரி இந்த டைமில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். அது கூட அப்படியே ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். நான் வெட்டி எல்லா ஆனியனும் போட்டுடணும். இது போடும்போது நீங்கள் வந்து கேஸை மீடியமாக வச்சுங்க போதும், ஸ்பீடு வேணாம், ஹையஸ்ட்டு இல்லை வச்சு மெதுவாக லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம ஒன்றா ஆட் பண்ணலாம். இது பாருங்கள், நீங்கள் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் நம்ம ப்ரௌன் ஆகும், சீக்கிரம் அதுலேருந்து நம்ம குக் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் கலரு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது ஃபுட் கலரே தேவை வேணாம், இதுவே நமக்கு சூப்பராக ஒரு கலர் கொடுக்கும். அது நீங்கள் எண்டில் பார்க்கலாம். இதில் நம்ம வந்து கோரிண்டரு லைட்டாக தூவுறோம், அதுக்கப்புறம் லைட்டாக மென்ட்டு கொஞ்சம் தூவுறோம், போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்டில் ஆட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். நம்ம இஞ்சி பூண்டு போட்டு அப்படியே கேஸை வந்து ஸ்லோவில் வச்சிடணும், ஏன்னா அது வந்து அடி பிடிக்கும். நல்லா இப்போ ஆட் பண்ணுறோம். நம்ம அது இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு 10 minutes ஸ்லோவில் இல்லை மீடியமில் நல்லா அது வதக்குங்க. அதுலேருந்து எண்ணெய் திரிச்சோடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வந்து இதில் எந்த மசாலா நம்ம ஆட் பண்ணல. பாருங்கள் எப்படி அது நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம வந்து இது மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு ஒரு டீ குடிச்சு வந்துடலாம். அதுக்குள்ளே கரெக்டாக இது வந்து பக்காவான கண்டிஷன் வந்திருப்போம். நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் 5 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அது எந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்ம எதுவுமே பண்ணலை, மூடி விட்டு தான் போனோம். காட்டுறோம் பாருங்கள். அது இன்னும் ஒரு 50% இது வந்துச்சுன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். பாருங்கள் இது கரெக்டான இதுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் வாங்க. பண்ண 1 kg சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம் வாங்க. சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 10 minutes மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் தயிர் லெமன் ஆட் பண்ணிவிட்டு, ஆப்ஷன் தான், நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். சவுண்டு வருது பாருங்கள் நீங்களே. ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம மிக்சிங் தான் இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது எண்ணெய் திரியிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது நம்ம ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும், டேஸ்ட்டு. ஒரு 10 minutes கையில் நீங்கள் வதக்குங்க, மூட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம மூடலாம். சைட்லேருந்து நமக்கு ஆவி வருது. நம்ம ஒரு 5 minutes கிண்டிட்டு திருப்பி மூடிடலாம். நீங்களே பாருங்கள்.
வா பாருங்கள் எவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணல எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து லேசாக நம்ம கிண்டுறோம். லேசாக நம்ம கிள்ள அந்த தண்ணியெல்லாம் கீழே போய் திருப்பி மேலே வந்து வந்துடும். நமக்கு கரெக்டான லெவலில் வரும். தண்ணி வந்து நம்ம ஒரு சொம்பு மொத்தம் 3 சொம்பு ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு நம்ம ஊற்றிடலாம். மொத்தம் நம்ம 3 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. கரெக்டாக ஒரு லெவலுக்கு நம்ம பண்ணி விட்டு கரண்டியை வச்சுட்டு நம்ம மூடிட்டு இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு ஒட்டி குடிச்சிடலாம். நம்ம அரிசி இருக்குது, லேசாக எடுக்கணும் பூ போல், ஏன்னா உடஞ்சிடும், பார்த்து ஹேண்டில் பண்ணும். பக்குவமாக இருக்குது. பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம இந்தியா கேட் பாசுமதி ரைஸ்னால் சொல்லவா வேணும். அதாவது நுர வர டைமு எல்லோரும் உப்பு காரம் பார்க்குறாங்க. இதுதான் நம்ம தவிர்க்க வேண்டியது. ஏன்னா இப்போ உப்பு காரம் பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. அரிசி போட்ட பிறகு தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரியும். ஓகேவா? கஃப் எப்படி வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஃபுல்லாக கஃப் வந்துடும். நுர நம்ம பாருங்கள் இப்போ எப்படி வருது பாருங்கள். கஃப்பு நுர பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா தள்ளிட்டு உப்பு காரம் கரெக்டாக தான் செக் பண்ணணும். மெதுவாக லேசாக கிள்ளணும். அரிசி உடையாமல் கிள்ளணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக வரும். கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. நம்ம அடிக்கடிக்கு அதை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு செகண்ட் விட்டாலும் அது குழஞ்சிடும், தண்ணி அடி பிடிச்சிடும். நம்ம அது ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் வருது, 3 மினிட்ஸ் வருது, நம்ம திறந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பக்குவத்தில் தெரிய வரும். ஓகேவா? கிட்டு ஸ்பீடாக வச்சிடணும். இதுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம இப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம். மேலே வெயிட்டான பொருள் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இது ஸ்பீடு பண்ணணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நம்ம மீடியமில் வச்சுட்டு ரிசல்ட் பார்க்கலாம். வாங்க. சமைக்கிறது ஏசியில் வேறு, வீட்டில் சமைக்கிற ஸ்டட்டிங்கில் வர ஏசி வேறு. இப்போ ஸ்லோ பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ், அதாவது சைட்டில் புகை வர வரைக்கும் நம்ம இதே தான் இருக்கணும். ஸ்லோ. எப்படி பபுள்ஸ் பொங்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி மூடி விட்டுடலாம். திருப்பி விட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி மூடி விட்டு அதே மாதிரி வெயிட் போட்டு வச்சிடலாம். பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள் ரிசல்ட்டை.